நாங்க தோழி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சரி சாவித்திரிய முறை சேர்ந்து மாசத்துல ஒரு தடவை நாங்க குளிக்கிறது. மாசத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரி குளிக்கிறது இல்லையா? நாரில போயிடும். அப்பா உனக்கு நான் புத்தி சொல்லியே ஓஞ்சி போயிரும் போல இருக்கு. கோபப்படப்படாது கோபப்படப்படாது. கோவப்பட்டிருந்தா நான் 2 பிள்ளைக்கு தாயா இருப்பேனா? அப்படி நீ சும்மா இரு. மாசத்துல ஒரு முறை குளிக்கிறதுனா பௌர்ணமிக்கு பௌர்ணமி நாங்க நந்தவனத்துக்கு வந்து சாவித்திரி அம்மாவோட விளையாடி விட்டு அதுக்கப்புறம் ஜலக்கடை செய்து விட்டு Hey!
சபையோருக்கு என் முதல் வணக்கம். மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர் அனைவருக்கும் என் சார்பிலும் கலை குழுவின் சார்பிலும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி நன்றி. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் அருமைக்குரிய அண்ணார் அவர்கள் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அருமைக்குரிய ஸ்ரீகுமார் பகவதி அவர்கள் சார்பாக எனக்கு எம்ஆர் பாடலை பாடியதற்காக ரூபாய் 100 அளித்துள்ளார்கள். அன்பு உள்ளத்தினருக்கு நன்றி. அடிகள் வணக்கம். கலையாரும் கொண்ட பெரியவர்களே, காவிய தலைவி கண்ணைக்கு வெளிவந்த இடதர்மை தாய்மார்களே, கொஞ்சி மொழி பேசும் பிஞ்சு உள்ளங்களும் குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பால், அறத்தால், கல்வியால், உழவால், அன்பால், ஆசத்தால் என்று 6 முறை வருவதனால் ஆண்களின் நடுவிலே தலைவியாகி ஆழ மரங்களின் நடுவிலே அரச மரமாகி சந்தோஷம் செய்திராட இன்னும் எதிர்கொண்டு அழைக்க மகிழ்ச்சி கொப்பளிக்க மலை நிறை வனதொரு வணக்கத்தை ஏற்றிருக்கும் இந்நாடக மன்றத்தின் அங்கமாக உருத்தாக்கிக் கொள்கிறேன். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோர் பழமை எடுத்து காட்டு பைந்தமிழர் வாழ்வுக்கு புத்தலகின் திறவுகோள் பைந்தமிழர் எரிபோட பாவலருக்கு அளவுகோள் தென்புலத்தர் இதே ஓடை நீந்துகின்ற பூங்காற்று வண்ண சிலை அழகும் வாழாத கலை அழகும் மேடெல்லாம் காடெல்லாம் தமிழ் ஆடெல்லாம் பூமணக்க புகழ் மணக்க வாழ்ந்த ஆண்டோர்களின் சான்றோர்களின் கலாச்சாரத்தை, ஒழுக்கத்தை, ஒற்றுமையை, நீதியை, நெறியை, அன்பை, அடக்கத்தை, காதல், வீரம் வளர்த்து வளம் பெற வேண்டும் என எண்ணினார்கள். பூமாலை புதினவாய் அதோ பாரருவி இதோ பாரு அகிர்கட்டைகள் அத்தனை உருட்டி கொண்டு வருகிறது பாரு நம் நாட்டு இயற்கை செல்வங்கள். அதற்கு கலைகளை பயன்படுத்தினார்கள். கலையில் சிறந்தது நாடக கலை என கண்டறிந்தனர். மக்கள் மனதில் கவரத்தக்கது தமிழை என்று தெரிந்து தமிழை 3ஆக பிரித்தனர். அதுதான் இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ். இயல் பேச்சும் இசை என்ற பாட்டும் நாடகம் என்ற நடிப்பும் சேர்ந்ததான் நாடகம். இந்நாடகத்தில் நன்மைகளை எடுத்துக்கொண்டு தீமைகளை விலக்கிக் கொண்டு என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் நல்லாசை கூறுமாறு கேட்டுக்கொண்டேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, அலைமஜனோ அலைமஜனோ குழுவிருக்கும் ராத்திரி, மலைமஜனோ சீந்தனமே மகிழ்வைக்கும் ராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி.
அருள் செய்ய வேண்டும் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, மகிழ் வாகனனுக்கு அரோகரா, சேவல் கொடியோனுக்கு அரோகரா. உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. என்னம்மா இந்த அம்மா தினமும் வள்ளிக்கு போவாங்களே அந்த ஞாபகத்திலே சொல்றாங்களோ அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வந்து அதான் அல்ல. இன்னைக்குதான் சத்யவான் சாவித்திரி தெரியுமே. அப்படி இருக்கும் பொழுது சாவித்திரிக்கு குலதெய்வமா எம்பெருமான் முருகப்பெருமான் தான். அதனால அப்படிப்பட்ட முருகனை, கந்தனை, சண்முகனை முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 தெய்வங்களை வழிபட வேண்டும். எந்தெந்த தெய்வம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குலதெய்வம் அதான் பேச தெரிஞ்ச வாய், ஆள தெரிஞ்ச காலம், வாசிக்க தெரிஞ்ச கையும், சொரிசரங்க பிடிச்ச கையும் சும்மா இருக்காத. அதுக்காக எங்க அண்ணன் பின்னாடி உட்காந்துக்கிட்டு கை தட்டுறாங்க. அம்மா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆரம்பிச்சிட்டியம்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். என்னுடைய தோழி வர வேண்டும், தோழியை பார்த்து பேச வேண்டும். பேசுவதற்கு முன்பதாக எங்களுடைய நாடு அழகிய மதுராபுரி அசோவதிக்கு மாலவிகளுக்கும் பிறந்த ஒரே பெண்மகள் என்னுடைய பெயர் சாவித்திரி. என்னுடைய அன்பாக பேசி அற்புதமாக விளையாடும் தோழிகள் எனக்கு முன்னதாகவே வந்திருக்க வேண்டும். இன்னும் வரவில்லை, பார்க்கலாமா? பார்ப்பதற்கு முன்பதாக முருகனை வணங்குவோம், பிறகு தோழியை காண்போம். முத்தமிழை பாட வந்தே முருகனையே வணங்கி நன்றி. தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழை பாட வந்தே முருகனையே வணங்கி நன்றி. தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழை பாட வந்தே தாய் தந்தையை வணங்க வேண்டும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பரசுராமன் சொல்லுகிறார். தாயில் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று யாரு சொல்றது? யாரு சொன்னது? எனக்கே புரியல. அவை முதலி சொல்றாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாலும் என்னை பெற்ற தாயும் தந்தையும் வணங்க வேண்டும். இப்பொழுது ஈன்ற பொழுதின் விருதுவக்கும் தன்மகனி சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட தாயும் தந்தை வணங்குவோம். தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, கோயிலும் இல்லை, தன்னை சொல்மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே இல்லை, தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை.
மன்னவனே பனி துளிய போல குணப்படுத்த என்னவனே அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணப்படுத்த என்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அந்த மன்னவனே அந்த வானத்தை போல மனப்படுத்த மன்னவனே பனி துளிய போல குணப்படுத்த என்னவனே மாறி மாறி போகும் அது தேர்வு போகும் மாறி மாறி போகும் யாரு உனக்கு மாறி மாறி போகும் அது தீரு போகும் நீனே மாறி மாறி போகும் இது யாரு உனக்கு நீனே பாச வைத்ததானே நீ பயிரை காத்த நீனே பயிரை காத்த போதும் நீ பணிய நமக்கு நீனே சாமி வந்து தீர்த்திடுமா வேதனையை தீர்த்திடுமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அந்த மன்னவத்தே அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணப்படைச்ச என்னவனே நெஞ்சம் என் கூடும் அதில் இருப்பு வைத்ததாரே துன்பம் வந்த போதும் அது துணிய தீர்ப்பதாரே கலங்கு போது சேரு அது திரியும் போது நீரே கணவன் போட்ட கோடு கலப்பு வைத்ததாரே வெந்த பொண்ணு ஆகிடுமா வேதனையை தீர்த்திடுமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அந்த மன்னவத்தே அந்த வானத்தை போல மனப்படுத்த மன்னவனே பனி துளிய போல குணப்படுத்த என்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அந்த மன்னவத்தே அந்த வானத்தை போல மனப்படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணப்படுத்த தென்னவனே அப்பாடா, ஒரு வாரம் ஆகுதுங்க இங்க வர்றதுக்கு. சரி வெளியாரு, நாம நாளைக்கு ஜலக்கிரீடை ஆட போறோம். சரி சரிங்களா? என்ன கேட்டுவிட்டா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஜலக்கிரீடம்னா நாங்க மாசத்துக்கு ஒருக்காதான் குளிப்போம். சரி யாராரு அது வரைக்கும் நான் குளிக்க பாண்டலாவா இருக்கும். குளிக்க மாட்டேன். பௌர்ணமி என்று நாங்க மாசம் கிளம்புவோம். இந்த மாசம் நீங்க வரீங்களா? என்னம்மா அப்படி கேட்டு இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கமா? யோ, அடுத்த ஆள குளிக்க விட்டு பாக்குறதுக்கு தான் நீ வருவியா? அப்ப நீங்க குளிக்க போக மாட்டேன். கருமோ. அப்ப நீங்க வரீங்க. நீங்க கத்த வந்து இங்க வாசிக்கிறீங்களா? நீ தான் வண்டி நின்னா ஏறி உட்காந்துக்கிறீங்க. நானும் தான் எவ்வளவு தூரமா இருந்தாலும் வர்றேன்னு. அப்ப ஆடுங்கிறேன் நீங்க என்னது? அப்ப நீ வரல வரல நீங்க என்ன பசங்க கொஞ்சம் 2 நாளைக்கு உட்காந்து அப்ப நீங்க வர்ற தலைக்கார நீங்க நீங்க ஆளு கிடைக்காம இருக்க போல. அப்ப நீங்க 4 பேர் வர்றீங்க. முதல்ல கிளம்புங்கப்பா. கிளம்ப சொன்னோன்னு கிளம்பிச்சு வேற இல்லை. அதுக்கு நந்தவனத்துக்கு ஏற்பாடு புரியுதா? சிஞ்சி நக்கர் ஜிருக்கு நக்கர் ஜிஞ்சி நக்கர் ஜிஞ்சின்னா சிஞ்சி நக்கர் ஜிருக்கு நக்கர் ஜிஞ்சி நக்கர் பையா சிஞ்சி நக்கர் ஜிருக்கு நக்கர் ஜிஞ்சி நக்கர் ஜிஞ்சின்னா சிஞ்சி நக்கர் பையா ஏலே போய் ஏலே போய் அவளமா சன்னமே இல்லை பரவாயில்லை பவினி நாமே சிஞ்சி நக்கர் ஜிருக்கு நக்கர் ஜிஞ்சின்னா சிஞ்சி நக்கர் ஜிருக்கு நக்கர் ஜிஞ்சின்னா
சீச்சி துச்சில் பொண்ணு நம்ம ஆளுக்குதான் எல்லாம் ஆம்பளை எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆமாவா? அப்படிதான் ஆம்பளை எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்க. அப்ப நீங்க எல்லாம் யாரு? ரகசியம் பேச முடியாது. நல்லா முடிஞ்சு மூடு மூடு ரெண்டு முள்ள மூடு மூடு இந்த கதையை என்ன சொல்ல இந்த கதையை என்ன சொல்ல கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு இது கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன். அது கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு இவன் கூட படுத்திருந்தேன்னு சொன்னீங்க. சொன்னேன் பிறண்டு படுத்தாலும் பொம்பளைய கேவலப்படுத்துறா நீ முன்னாடி வந்து நிக்கிற. போத்திட்டு படுத்தா என்ன படுத்துட்டு போத்துனா என்ன? நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொல்ற? கொழுந்தங்க கூட படுத்திருந்தேன்னு நான் என்ன சொன்னேன்? சரி அதெல்லாம் போட்டோம். நீங்க நாங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கு செல்ல? இப்ப எங்க அம்மா சாத்திட்டு வருவாங்க. சரி. எனக்கு ஒரு தோல் மாதிரி ஒண்ணு இருக்கு. இருக்கா? ஆமா நாங்க தோழியெல்லாம் ஒன்னா சேர்ந்து. சரி. சாவித்திரியை முறை சேர்ந்து மாசத்துல ஒரு தடவை நாங்க குளிக்கிறது. மாசத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரி குளிக்கிறது இல்லையா? நாரில போயிடும். அப்பா உனக்கு நான் புத்தி சொல்லியே ஓஞ்சி போயிரும் போல இருக்கு. கோபப்படப்படாது கோபப்படப்படாது. கோவப்பட்டிருந்தா நான் 2 பிள்ளைக்கு தாயா இருப்பேனா? அப்படி நீ சும்மா இரு. மாசத்துல ஒரு முறை குளிக்கிறதுனா பௌர்ணமிக்கு பௌர்ணமி நாங்க நந்தவனத்துக்கு வந்து சாவித்திரி அம்மாவோட விளையாடி விட்டு அதுக்கப்புறம் ஜலக்கடை செய்து விட்டு நாங்க அரண்மனைக்கு போறோம். இன்னைக்கு நான் வந்துட்டேன். எனக்கு முன்னாடி இன்னொருத்தி வந்திருப்பாளே. ஆமா ஆமா எங்கடி போனேன்? நான் போறத சொல்லிட்டு தான் போறேன். நீ போறத மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற. நான் போற இடத்த சொல்ல முடியுமா? எனக்கு அவசரம் நான் போறேன். எங்க சொல்ற நீ? அப்புறம் அவசரத்துக்கு இன்னைக்கு அம்மா வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பக்தியா இருக்கணும். சத்தம் கேக்குது. சத்தம் அங்கே கேக்குது. கவனமா இருக்கணும். ஆமா.
மாதிரி கப்பிங்க என்ன என்ன பாடி பாடியை காமிக்கிறான். ஏய் அம்மா இத என்னன்னு கேட்கல. உன் பொட்டாடை விழுந்து விட்டன. அதுக்கு என்ன பண்றது? இயற்கைக்கு செயற்கைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் எப்படிதான் போட்டு தெரியுறதோ. இது என்ன நாள் தெரியுமா? வருஷத்துக்கு இன்னைக்கு தானே போட்டிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் போட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் போடுறேன். இது என்ன நாள்டி? இன்னைக்கு போமா, எனக்கு வெக்கமா இருக்குமா? பௌர்ணமி ஜலக்கிரதை ஆட வேண்டிய நாள். ஆமா, நீ ஏதாவது சொல்லிட்டே தெரியாத. நீ இன்னைக்கு ஆசைப்படலாம், நான் இன்னைக்கு ஆசைப்படல. அது என் முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாரும் நீராட போறோம். வாங்க எல்லாரும் ஜலக்கடை போயிட்டு குளிச்சுட்டு நீரோடை. அப்ப நமக்காகவே அமைத்து வைக்கப்பட்ட அந்த நந்தவனத்துல பாருங்க நீரோடை. அந்த நீரோடையில தான் நம்ம குளிக்க போறோம். சரி, அப்புறம் போகலாமா? குளிச்சிருவோமா? தோட்டம் மல்லிகை தோட்டம் மணக்க வருமா மயக்கம் இருக்கும் மறந்து வருமா தேரோடு காதலர் குதிரையில வராங்க. வர்றவர் இங்க வர்றாரு. 3 பேர் 2 பேர் தான் வர்றாங்க. ஆமா, ஏன்னா 3 பேருக்கு 2 பேர் தான் வர்றாங்க. 2 குதிரை இருக்கு. நீ போவாங்கிட்டு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். முன்னாடி வர அழகா இருக்காரா, பின்னாடி வர அழகா இருக்காரு பார்க்கும்போது முன்னாடி வர அழகா இருக்காரு. போகலவரீர் பேசாதி பேசாதி நீராடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த 2 பேரும் வராங்க, நம்ம இங்க இருக்க கூடாது, போகணும்னு சொல்றீங்கல்ல. அதுக்குதான் நான் சொன்னேன், வந்த உடனே நீராடுவோம், ஆட வேணாம், பாட வேணாம், ஓட வேணாம், உட்கார வேணும்னு சொன்னீங்க. கேட்டீங்க மாசம் மாசம் என்ன நடக்குது என்ன பண்ணுவோம்? வந்து விளையாடுவோம், அதுக்கப்புறம் குளிப்போம். இதுக்குதான் முன்னமே சொல்லி ஜலக்கரடி எனக்கு பட்டாளி வேண்டும். அடியே 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 2 பேரும்
முன்னாடி தெரியல நீ அப்பாவுக்கு போய் உங்க அப்பா கூட தெரிஞ்சு இங்க பாரு, ஏய், எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க. நீங்க ரெண்டு பேரும் நான் எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. நீங்க பேரு ரெண்டு பேரும் சண்டை போடுங்க. நான் போய் அதுக்கு நீ என்னையே ரெண்டு பேரும் போய் என் பட்டாடை எடுத்துருவாங்க. போங்க மரியாதையா மரியாதையா கிளம்புங்க கிளம்புங்க. மரியாதையா இந்த கிளம்பிட்டமா பெட்டி ஏ, உள்ள வாங்க வருவா உள்ள வாங்க. இனிமேல் தான் இசைக்குழுவுக்கு வேலை. என் தோழிகள் வருகிறவர் என்னும் இந்த காட்டுமலை பக்கம் வினோதங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இங்கு உள்ள மலர்களை எல்லாம் சேகரித்து பூ பந்துகளாக கட்டி வைத்திருந்தால் அவர்கள் வந்த உடனே போட்டு விளையாடுவதற்கு ஏதுவாக இருக்கும். வருகிறேன் சார்.